வியாழ வட்டத்தில் பங்கேற்க வாய்ப்பு வழங்கிய துறைத் தலைவர் இரா. குறிஞ்சிவேந்தன் ஐயா அவர்களுக்கும், எனது நெறியாளர் இணை பேராசிரியர் ஞா. பழனிவேலு ஐயா மற்றும் இணை பேராசிரியர் தே. வெற்றிச்செல்வன் ஐயா அவர்களுக்கும், வருகை புரிந்துள்ள பேராசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வியாழ வட்டத்தின் எனது ஆய்வறிக்கையின் தலைப்பு இலங்கை மலையக மக்களின் சமூக, பொருளாதார, கலாச்சார நிலை என்பதாகும். முன்னுரை. தமிழர்கள் இலங்கையின் இரண்டாவது பெரிய இனக்குழுவாகும். இலங்கையில் தமிழர்கள் இரு பிரிவுகளாக பார்க்கப்படுகின்றனர். இலங்கையை பூர்வீகமாக கொண்ட தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் அல்லது ஈழத்தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவின் தென்னகத்திலிருந்து குடிபெயர்ந்து இலங்கைக்கு சென்றவர்கள் இந்திய தமிழர்கள் அல்லது மலையக தமிழர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். தென்னகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த பகுதிகளில் இருந்து இலங்கைக்கு சென்றவர்கள் தான் இந்த மலையக தமிழர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பகுதிகள் எல்லாமே சேரர், சோழர், பாண்டிய மன்னர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக சங்க காலங்களில் இருந்தது. இங்கே இருந்து தான் மக்கள் மலையக தோட்ட பயிர்களுக்காக, தோட்ட தொழிலுக்காக அழைத்து வரப்பட்டனர். அதாவது பெருந்தோட்ட பயிர் செய்கை அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காபி, தேயிலை, ரப்பர், மிளகு இந்த மாதிரியான தோட்ட பணிகளுக்காக தென்னகத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட மக்கள் தான் இந்த மலையக தமிழர்கள். எந்த காலகட்டங்களில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிபி 1820 1840 வரைக்கும். இதில் 1823 வருடம் அப்படிங்கிறது மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வருடமாக கருதப்படுது. ஏன்னா அந்த வருடங்களில் தான் அதிகமான மலையக தமிழர்கள் அந்த தேயிலை பங்களிப்பில் தங்களுடைய பணியை நிறைவாக செய்த ஆண்டாக கணக்கில் கொள்ளப்படுது. இப்போ இவங்களை அழைத்து வர்றதுக்காக ஆங்கிலேயர்கள் தான் இவங்களை அழைச்சிட்டு வந்தாங்க. இவங்களை அழைத்து வர்றதுக்காக கண்காணிப்பாளர்களை ஆங்கிலேயர்கள் நியமித்தாங்க. அவர்களை கண்காணிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அவங்க கண்காணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 1823 தான் மலையகத்தில் குடியேற ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இவங்க குடியேறிய பகுதி பார்த்தீங்க அப்படின்னா மாத்தளைங்கிற பகுதியில் தான் முதல்ல இவங்க குடியேறாங்க. இவங்க இலங்கை இந்த மாத்தளை அப்படிங்கிறது இலங்கையினுடைய மத்திய மாகாணத்தில் இருக்குது. அந்த மத்திய மாகாணத்தில் இருக்கக்கூடிய நுவரெலியா, கண்டி, பதுளை, ஹட்டன் போன்ற பகுதிகளெல்லாம் இந்த மக்கள் குடியமர்த்தப்படுறாங்க. தொடக்க காலங்களில் இவங்களுக்கு கல்வி, சுகாதாரம், குடியுரிமை இந்த மாதிரி அடிப்படை உரிமைகள்லாம் இவங்களுக்கு மறுக்கப்பட்டுச்சு. என்ன காரணம் அப்படின்னா மக்கள் ஏன் இவங்களை இலங்கை தமிழர்களே பயன்படுத்தியிருக்கலாமே, இந்த தேயிலை தோட்டங்களுக்கு இலங்கை தமிழர்களே பயன்படுத்தியிருக்கலாம். ஏன்னா இலங்கை தமிழர்களினுடைய அடிப்படை தொழில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடல் சார்ந்த தொழிலும் விவசாயமும் தான் இவர்களுடைய அடிப்படை தொழிலாக இருந்திருக்கு. அவங்க இது மிக மிக ஒரு கடுமையான பணி. அதாவது ஒரு பெரிய காட்டை அழித்து அதை ஒரு தோட்டமாக உருவாக்கணும். அந்த பணியில் ஈடுபடுறதுக்கு இலங்கை தமிழர்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன் அவ்வளோ நம்ம கஷ்டப்படணும், நம்மளுடைய அடிப்படை தொழிலான விவசாயம் இருக்குது. மீனவர்களாக இருந்தாங்க, கடல் சார்ந்த தொழில்கள். அதனால் இவங்க விரும்பல. அதனால தான் இவங்க தென்னகத்திலிருந்து இந்த மக்களெல்லாம் இவங்க ஒப்பந்த கூலிகளை அழைச்சிட்டு வராங்க. இவங்க அதாவது பெர்மனண்ட்டாக அங்கேயே இருக்கணும். மன்னிக்கவும், அப்பப்போ கொஞ்சம் ஆங்கிலம். இவங்க நிரந்தரமாக அவங்கள ஒப்பந்த தொழிலாக அங்கே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அவங்க இருக்கலாம். அப்படி அவங்களுடைய பணிகள் முடிச்சுட்டு அவங்க திரும்பவும் அவங்களுடைய சொந்த தாயகம் போயிடலாம். ஆனாலும் ஒரு சிலர் நிரந்தரமாக அங்கேயே தங்கினவங்களும் இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க வெறும் பயிர் உருவாக்கத்துக்காக மட்டுமே இவங்களை பயன்படுத்தலை ஆங்கிலேயர்கள். ரயில் பாதை அமைப்பு அதுலேயும் இவர்களுடைய பணி மிக முக்கியமானதாக இருந்திருக்கு.
ஏன்னா ஆங்கிலேயர்கள் இங்கே இருக்கக்கூடிய பொருள்களை அவங்க நாடுகளுக்கு கொண்டு போகிறதுக்கும் அங்கே இருந்த பொருள்களை இங்கே கொண்டு வர்றதுக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போக்குவரத்துக்கு ஒரு பாதை வந்து தேவைப்பட்டது. அதுக்காக தான் இந்த ரயில் பாதை அப்படிங்கிறது வந்து அமைச்சாங்க. இந்த ரயில் பாதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நுவரெலியாவில் ஒரு பெரிய சுரங்க பாதை வந்து இருக்குது. அது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு மலையவே கொடைஞ்சு அதுக்கு கீழே வந்து ரயில் பாதை வந்து அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ மிக மிக கடுமையான பணி. அதிலெல்லாம் நம்மளுடைய தமிழக மக்கள் வந்து அதாவது தமிழக மக்கள் மட்டும் சொல்ல முடியாது, இந்த தென்னக மக்கள் எல்லாருமே சொல்லலாம். மலையாளிஸு, அடுத்து வந்து தெலுங்கானா, ஆந்திரா, இந்த மக்கள் எல்லாமே அதில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. அடுத்து வந்து இலங்கையினுடைய பொருளாதாரம், வரலாறு, இதில் வந்து இவங்களுக்கு வந்து மிக முக்கிய பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த மலையக தமிழர்களுக்கு இருக்குது. அதனால தான் இவங்களுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சு இவங்க வந்து சிறுபான்மையின மக்களாக இலங்கை அரசாங்கம் வந்து இவங்களை வந்து ஏற்றுக்குச்சு. ஆனாலும் வறுமை, குறைவான கல்வி அறிவு, சமூக பாகுபாடு, இந்த மாதிரி சவால்கள்லாம் இன்னுமே அவங்கக்கிட்ட இருக்குது. ஏன்னா இப்போ அவங்களுக்கு முறையான கல்வியோ ஒரு அவங்களுடைய தொழிலுக்கு ஏற்ற வருமானமோ அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, திரும்ப அவங்களுடைய பணிகளில் ஏதாவது தொய்வு ஏற்படும் அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுக்கு வந்து முறையான கல்வி அறிவு கூட கொடுக்கப்படலை. ஆனால் ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு கல்வி அறிவு கிடைச்சிது. அதுலேயுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முறையான ஆசிரியர் பயிற்சி முடித்த ஆசிரியர்கள் எல்லாம் நியமித்து அவங்களுக்கான கல்வியை வந்து அவங்க வந்து கொடுக்கல. ஒரு குறைந்தபட்ச கல்வி அறிவு கொண்டவர்களை தான் ஆசிரியர்களாக நியமித்து அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு, மலையக தமிழர்களுடைய குழந்தைகளுக்கு வந்து கல்வி அறிவு வந்து அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இலங்கை மலையகம். இலங்கை மலையகம் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இலங்கையினுடைய மத்திய பகுதியில் தான் மலையகம் அமைஞ்சிருக்கு. இந்த மலையகத்தை வந்து மத்திய மலைநாடு அப்படின்னும் சொல்லலாம். இது வந்து சுமார் 4500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு, உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 மீட்டரிலிருந்து 2000 மீட்டர் வரை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து மத்திய மாகாணம், உவா மாகாணம் மற்றும் சபரகமுவா மாகாணம், இந்த 3 மாகாணத்துலேயும் தான் இந்த மலையக மக்கள் வந்து அதிகமாக வசிக்கிறாங்க. இதில் முக்கிய மாவட்டங்களாக எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா கண்டி, மாத்தளை, நுவரெலியா, பதுளை, ரத்தினபுரி, இந்த சுற்றுப்பகுதிகள் தான் இந்த மலையகத்தில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய பகுதிகள். இலங்கையின் மாகாணங்களும் மாவட்டங்களும். இலங்கையில் 9 மாகாணங்கள் இருக்குது. அதில் 25 மாவட்டங்கள் அடங்கியுள்ளன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து இலங்கை மலையக பகுதிகள். இலங்கையினுடைய அந்த மத்திய பகுதிகள், அந்த மைய பகுதியில் தான் இந்த மலையகம் அமைந்துள்ளது. சரியாம்மா? அடுத்து மத்திய மாகாணம். மத்திய மாகாணத்தில் எந்தெந்த பகுதிகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா மாத்தளை, கண்டி, நுவரெலியா, இதெல்லாம் இந்த மத்திய மாகாணத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்து சபரகமுவ மாகாணம், இதில் கேகாலை, ரத்தினபுரி. அடுத்து ஊவா மாகாணமில் பதுளையில் மட்டும், இந்த பகுதிகளில் மட்டும்தான் அதிகமான மலையக தமிழர்கள் வசிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இலங்கை மலையக மக்கள் பரவல். இங்கே இந்த கொடுக்கப்பட்டிருக்க வரைபடத்தில் இருக்கக்கூடிய வந்து இந்த குறிப்பிட்ட சதவிகிதம் வந்து அந்த மலையக மக்கள் அவங்களுடைய இருப்பிடங்கள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேயிலை தோட்டம். இது இவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு காடாக, ஒரு பண்படுத்தப்படாத நிலமாக தான் இந்த அழகான இந்த தேயிலை தோட்டத்தினுடைய இடம் வந்து இருக்குது. ஆனால் இது இவ்வளோ அழகாக மாற்றினது வந்து யார் அப்படின்னா நம்மளுடைய மலையக தமிழர்கள். அது அவர்களுடைய கடுமையான உழைப்பு மூலமாக தான் அந்த அடர்ந்த ஒரு வனப்பகுதி இந்த மாதிரி ஒரு அழகிய ஒரு தோட்டமாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மிதமான குளிர், எப்போவுமே ஒரு மிதமான குளிர் நிலவக்கூடிய பகுதினா இந்த இலங்கை. ஒரு 15லேருந்து 20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய காலநிலை இருக்கும். இது வந்து இந்த தேயிலை, காபி பயிர்களுக்கு வந்து ஏற்றதாக இருக்குது. அதாவது தென்மேற்கு மலைக்காற்றினுடைய தாக்கத்தால் தான் இவங்களுக்கு வந்து மழை பொழிவு அப்படிங்கிறது கிடைக்குது. அதாவது மேற்கு சரிவுகள் வந்து அதிக மழை பெறும் பகுதியாகவும்,
கிழக்கு சரிவுகள் குறைவான மழை பெறும் பகுதியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வருடத்திற்கு வந்து 2000 மில்லிமீட்டர் மழை பொழிவு இங்கே வந்து கிடைக்குது. அடுத்து மலையகத்தினுடைய வரலாற்று பின்னணி. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்க பகுதியில் தான் நம்மளுடைய தென் தமிழகம், அதாவது மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், இது மட்டும் இல்லாமல் சேலம், நாமக்கல், இங்கே இருந்தெல்லாமே பல மாவட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வந்து அங்கே போயிருக்காங்க, மலையக தமிழர்களாக. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பருவமழை முறையான பருவமழை பெய்யாத காரணத்தினால விவசாயத்திற்கு போதுமான நீர் ஆதாரம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய தமிழர்களினுடைய பாரம்பரிய தொழிலே விவசாயம்தான். அவங்களுக்கு வந்து அது மழை இல்லைன்னா என்ன பண்ண முடியும், சரி? அதனால அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மலையக தமிழர்களாக அவங்க வந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரியான உணவு உற்பத்தி பண்ண முடியல, அதனால் பஞ்சம் அதிகமாகுது. அப்புறம் ஆங்கிலேயர்களுடைய ஆளுகைக்கு கீழே தான் நம்ம எல்லாம் இருந்தோம். அப்போ நிலவரி, பாசன வரி, இந்த மாதிரி நிறைய வரிகளை வந்து விதித்ததுனால நிலங்களையே இழக்கக்கூடிய ஒரு நிலை அவங்களுக்கு வந்து ஏற்பட்டுச்சு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சாதி கொடுமை, நிறைய கடன், இப்போ பஞ்சம் அதெல்லாம் அதிகமாச்சுனாவே என்ன பண்ணுவோம், கடன் வாங்கக்கூடிய சூழல் வந்து ஏற்படும். அப்போ அதனால் கடன்கள் அதிகமாகுது. பண்ணையார்கள் எல்லாம் துன்புறுத்துவாங்க. ஏன்னா பெரிய நிலச்சுவாந்தாரர்கள் அவங்களாம் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட இவங்க வந்து என்னவா இருப்பாங்க, ஒரு தினக்கூலிகளாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்கள நிறைய அவங்களுடைய ஊதியத்துக்கு ஏற்ற வேலை இல்லாமல் குறைவான ஊதியம், அதிகமான வேலை பளு, அந்த மாதிரிலாம் இருந்ததுனாலையும் அவங்க வந்து அவங்கள வந்து ஈஸியாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் இலங்கைக்கு வாங்க, உங்களுக்கு வந்து நிறைய நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஆசை காமிச்சு தான் அவங்க வந்து ஒப்பந்த பணியாளர்களாக இலங்கைக்கு வந்து அழைத்து செல்லப்படுறாங்க. அந்த மாதிரி போகும் பொழுது எல்லாருமே போகிறாங்க, பெரியவங்க, வயதானவங்க, குழந்தைங்க, குடும்பமெல்லாம் போகிறாங்க. அப்போது அவங்க வந்து எப்படி போகிறாங்கன்னா, தங்களுடைய சொந்த ஊர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு கால்நடையாக போகிறாங்க. அப்புறம் கால்நடையாக போயிட்டு அங்கேருந்து படகுகளில் பயணித்து இலங்கையினுடைய தலைமன்னார் வரைக்கும் படகுல போகிறாங்க. திரும்ப அங்கேருந்து இறங்கி அந்த பெருந்தோட்டங்களுக்கும் கால்நடையாக போகிறாங்க. அந்த மாதிரி போகும் பொழுது நிறைய அவங்களுக்கு இடையில் தொற்று நோய்கள், மலேரியா, காலரா, இந்த மாதிரியான தொற்று நோய்கள், இப்போ வயதானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து உடல் ரீதியான நோய்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி அப்புறம் வந்து நிறைய அப்போல்லாம் பாதையெல்லாம் வனம் சார்ந்து தான் இருக்கும். இப்போ இருக்க மாதிரி ஒரு ஹைவே அந்த மாதிரிலாம் இருக்காது இல்லைங்களா? அப்போ நிறைய காடுகளுக்குள்ளே பயணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த மாதிரி பயணிக்கும் பொழுது வனவிலங்குகளினுடைய தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய நிலை கூட ஏற்படலாம். அப்புறம் போதிய உணவு வந்து கிடைக்காது. எவ்வளோ நாள் அவங்க கொண்டு போகிற உணவு எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரியாது. அதே மாதிரி நிறைய பழங்கள் அந்த மாதிரிலாம் கிடைக்குமானாலும் தெரியாது. அப்படிலாம் இருக்கும் பொழுது உணவு இல்லாமல் அந்த மாதிரிலாம் கூட அவங்க வந்து இறந்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்கள தூக்கிக்கிட்டோ போக முடியாது இல்லையா? அதனால் அவங்களெல்லாம் அங்கேயே விட்டுட்டு போன நிலைமையெல்லாம் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி இவங்களுடைய 200 ஆண்டுகால ஒரு உழைப்பு தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த இலங்கையினுடைய அந்த மலையக பகுதி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இலங்கை குடிமக்களினுடைய பொருளாதார முன்னேற்றத்தில் முதுகெலும்பாக எது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மலையக தமிழர்கள் தான். ஏன்னா இந்த தேயிலை மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலங்கையினுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. அதனால் இவங்க வந்து மலையக மக்கள் இலங்கையினுடைய முதுகெலும்பாக திகழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மலையக மக்களின் சமூக நிலை. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மலையக தமிழர்கள் மக்கள் தொகை 1.6 மில்லியன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கணக்கெடுப்பில் இருக்குது. ஆனால் 2012ஆம் ஆண்டினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 8,40,000 அவங்களுடைய மக்கள் தொகை. இது இலங்கையினுடைய மக்கள் தொகையில் 4%. இலங்கையினுடைய இந்த தோட்டத்துறையில் 2,44,500 குடும்பங்கள் வந்து இருக்காங்க. அதில் வந்து 9,66,700 பேர் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. 2012ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி
மத்திய மாகாணத்தில் நுவரெலியா மாவட்டத்தில் 45%, கண்டியில் 10%, மாத்தளையில் 3% இந்த மக்கள் வந்து இருக்காங்க. மீதமுள்ள தமிழர்கள் வந்து உவா மாகாணத்தில் பதுளையில் 18%, சபரகமுவா மாகாணத்தில் ரத்னபுரி, கேகாலையில் முறையே 7 மற்றும் 5% இருக்காங்க. அப்புறம் கொழும்பு மேல் மாகாணத்தில் கொழும்பு மற்றும் களுத்துறை அங்கே வந்து தலா 3, மீதமுள்ள 3% மக்கள் தெற்கு மாகாணத்தில் காலி மற்றும் மாத்தறை ஆகிய இடங்கள்லையும் இருக்காங்க. இந்த இடங்கள்லாம் மலையக மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சமூகத்திற்கு வீட்டு வசதி ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகள் வந்து லைன் காம்பரா அப்படிங்கிற குடியிருப்புகள் தான் இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து வெறும் 200 சதுர அடி தான், ஒரு ரொம்ப சிறிய பகுதி தான் அவங்க இருக்கக்கூடிய இடம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொடுத்துருக்கிறதும் நிறைய இப்போ பழுதடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சில வீடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வசதிப்படுத்தப்பட்டு இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீடுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், ஆடவர்கள் இவங்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு வந்து வேலை தேடி வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறாங்க. அப்படி போயிருக்கும் பொழுது அவங்களுக்கான அந்த வருமானம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்குது. அதனால் அவங்களுக்கு தங்களுக்கு தேவையான வசதிகளை வந்து அவங்களே பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் அந்த வீடு வந்து அவங்களுக்கு சொந்தமெல்லாம் கிடையாது. அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க வந்து அங்கே இருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த வீட்டில் வந்து இருக்க முடியாது. அந்த ரிட்டைர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கான நிலம் அப்படின்னு சொந்த நிலம் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. வேணும்னா வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணாறு போன்ற பகுதிகளில் தேயிலை தொழிலாளர்கள்லாம் இருக்காங்க, எஸ்டேட்லலாம் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு குறைந்த அளவு நிலப்பரப்பு ஒதுக்கியிருக்காங்க ஒவ்வொரு குடும்பங்களுக்கும். அதில் வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் அவங்க பயிரிட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் அந்த பீட்ரூட் இந்த மாதிரிலாம் அவங்க பயிரிட்டு அதுக்கான அவங்க குடும்பத்துக்கு தேவையான காய்கறிகளை வந்து அவங்களே விளைவிச்சுக்கிறாங்க. ஏன்னா அங்கேயும் இந்த மாதிரி தான் மிக குறைவான வருமானம் தான் அவங்களுக்குமே இருக்குது. அதாவது ஒரு குறைந்தபட்ச சம்பளம்னு பார்த்தா ஒரு மாதத்துக்கு வெறும் 7000 தான் மூணாறில் இருக்கக்கூடிய அந்த தேயிலை தொழிலாளர்களுக்கு. ஆனால் பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேயிலை தோட்டங்களுக்கு தான் வேலைக்கு போகிறாங்க. அந்த தேயிலை பறித்து அது ஒரு கிலோவுக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு. ஆனால் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச சம்பளம் அப்படிங்கிறது 7000. ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரியான நிலங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அடுத்து இவங்களுடைய வறுமை நிலை பார்த்திங்க அப்படின்னா தேசிய சராசரி 6.7. இதனோட ஒப்பிடும்போது நம்மளுடைய மலையக மக்களுடைய வறுமை நிலை வந்து 10.9%. அதிகமாக, அதாவது இலங்கையினுடைய தேசிய சராசரி ஒப்பிடும்போது வறுமை நிலை உயர்ந்து தான் காணப்படுது. அடுத்து வந்து கல்வி அறிவு குறைந்து காணப்படுது. கல்வி அறிவு வந்து பார்த்திங்க அப்படின்னா இலங்கையினுடைய கல்வி அறிவு 95.7%. ஆனால் நம்மளுடைய மலையக மக்களினுடைய கல்வி வந்து பார்த்திங்கன்னா 86.1%. அவ்வளோ குறைஞ்சி தான் காணப்படுது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முறையான ஊட்டச்சத்து அந்த மாதிரிலாம் கிடையாது. ஊட்டச்சத்தில் உணவுகள்லாம் இல்லை. அதனால் அந்த மலையக மக்களுடைய குழந்தைகள் வந்து அவங்களுடைய வளர்ச்சி குறைந்து தான் காணப்படுது. அடுத்து 1000 பிறப்புகளுக்கு 29, அந்த ஒரு 1000 குழந்தை பிறக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு 29 குழந்தைகள் வந்து இறந்துடுறாங்க. என்ன அப்படின்னா சரியான ஊட்டச்சத்து இல்லை ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கூட்டு குடும்ப அமைப்பு இருந்தது, இப்போ தனி குடும்ப அமைப்பு அதிகமாயிட்டிருக்கு. அடுத்தது வந்து ஆணாதிக்கம் அதிகமாக இருந்திருக்கு. சமீப காலங்களில் பெண்களுக்குள்ள நிறைய விழிப்புணர்வுகள்லாம் ஏற்பட்டிருக்கு. பெண் கல்வி, அவங்களும் வேலைக்கெல்லாம் போகிறாங்க. அதனால் அவங்களுடைய முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இவங்களுடைய உணவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க தமிழர்கள் தானே, நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோமோ அரிசி, கஞ்சி, கீரை, இட்லி, தோசை இதெல்லாம் தான் இவங்களுடைய அடிப்படை உணவு. அப்புறம் தேயிலை, காபி, ஏன்னா அந்த தொழிலே இருக்கிறதுனால அது ஒரு முக்கியமான பானமாக அவங்களுக்கு வந்து இருக்குது. அடுத்து வந்து மலையக மக்களினுடைய பொருளாதார நிலை பற்றி பார்க்கலாம். 2022ஆம் ஆண்டில் தேயிலை ஏற்றுமதி $1.26 பில்லியன் வந்து ஈட்டியிருக்கு.
இது ஏற்றுமதி வருவாயில் 10%. அதாவது இலங்கையினுடைய தேயிலை ஏற்றுமதி 1.26. இதில் வந்து இந்த மொத்த ஏற்றுமதியில் 10% வந்து இந்த இதன் மூலமாக தான் கிடைக்குது, தேயிலை ஏற்றுமதி மூலமாக தான். அப்போது இலங்கையினுடைய பொருளாதாரத்திற்கு மலையக தமிழர்களின் பங்களிப்பு வந்து மிக முக்கியமானது அப்படிங்கிறது இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தோட்ட பணியில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ஆனால் இவ்வளோ இலங்கை பொருளாதாரத்தில் மிக முக்கியமான இடத்துல இவங்க இருக்காங்க. ஆனாலும் இவங்களுடைய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 373 ரூபா தான். அதாவது ஒரு நாளைக்கு 400 ரூபா. இதில் 2006-07 கணக்கெடுப்பின்படி 32% பேர் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே தான் இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டு 2012-2013 13% இந்த வறுமை கோடு வந்து என்ன இருக்குது, குறைஞ்சிருக்கு, வறுமை வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் இது எல்லாமே பார்க்கும் பொழுது இப்போ இலங்கையினுடைய இவங்களுடைய தினசரி சம்பளம் வந்து மற்ற தொழிலாளர்களை ஒப்பிடும் பொழுது மிக மிக குறைவு. சரிங்களா? இப்போ மற்ற வேலைகளுக்கெல்லாம் போவாங்க இல்லையா, அந்த சம்பளத்தினை ஒப்பிடும் பொழுது இவர்களுடைய இந்த வருமானம் அப்படிங்கிறது மிக குறைவு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெண்கள் வந்து தோட்ட தொழிலில் தான், தேயிலை பறிக்கிற தொழிலில் தான் ஈடுபடுறாங்க. எங்களுக்கு வந்து 1 கிலோவுக்கு 40 ரூபா. இப்போ வந்து பார்த்திங்க 1 கிலோ தேயிலை பறித்தாங்க அப்படின்னா அந்த தேயிலை வந்து ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ பறிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த 1 கிலோவுக்கு 40 ரூபாவாக இப்போ வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு சில தரவுகளை வந்து படித்தேன். இப்போ இவ்வளோ குறைவான ஒரு வருமானம் இருந்தால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கடன் சுமையோடு தான் வந்து இருக்க முடியும். இப்போ வந்து ஒரு சில இளைஞர்கள் வந்து வெளிநாட்டு வேலைக்கெலாம் இப்போ வந்து போகிறாங்க. போய் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா, வெளிநாட்டு வேலைகளுக்கெலாம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களோ அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா இளைஞர்களோ போகிறதுனால அவர்களுடைய வருமானம் ஓரளவுக்கு குடும்பத்திற்கு போதுமானதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளிநாடுகளுக்கு செல்லும் நிலை இருக்குது. வெளிநாடுகளுக்கு பெண்களும் இப்போ வேலைக்கு வந்து போகிறாங்க. ஆனால் ஆண்களை ஒப்பிடும் பொழுது பெண்கள் அதிகமாக வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறாங்க. என்ன வேலைக்கு அப்படின்னா வீட்டு வேலை. ஏன்னா இப்போ ஆண்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு டெபாசிட், அதாவது குறைந்தபட்சம் ஒரு 5 லட்ச ரூபாய் அவங்க வந்து கட்டினா தான் அவங்க வந்து வெளிநாடுகளுக்கு போக முடியும். ஆனால் பெண்களுக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. அதனால அதிகமாக பெண்கள் வந்து வெளிநாடுகளுக்கு, இந்த அரபு நாடுகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அங்கெல்லாம் வந்து பெண்கள் வேலைக்கு போகிறாங்க வீட்டு வேலைகளுக்காக. அதே மாதிரி தேயிலை தொழிலையும் முக்கிய பங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் தான். அதிகமாக தேயிலை தொழிலில் ஈடுபடக்கூடிய ஈடுபடுறவங்களும் பெண்களாக தான் இருக்காங்க. அதே மாதிரி குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு திறனும் பெண்களுக்கு தான் இருந்திருக்கு. அதாவது அவங்களோட குடும்ப செலவுகள் வந்து அதை எப்படி மேலாண்மை பண்ணுறது, அப்புறம் அவங்களுக்கான கல்வி, இந்த வீட்டு பராமரிப்பு, இது எல்லாமே பெண்களே மேலாண்மை பண்ணுறதுனால பெண்கள் ஆதரித்த பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு தனித்துவம் மலையகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சமீப காலங்களில் அரசு மற்றும் அரசு சார்பற்ற அமைப்புகள், கவர்மெண்ட்டும் அப்புறம் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா, அவங்களாம் வந்து ஒரு சில கடன் உதவிகள் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இதன் மூலமாக சுய தொழில் அதெல்லாம் வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க. அப்புறம் பெரும்பாலும் அவங்களுடைய தேயிலை தொழிலில் தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறதுனால குறைந்த வருமானம், அந்த நில உரிமை, அதாவது அவங்களுக்கான சொந்த நிலங்கள் வந்து இல்லை. சொந்த நிலம் இருந்தால் அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அவங்களாம் வந்து விவசாயம்லாம் செய்து பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்திக்கலாம். ஆனால் அதுவும் இல்லை. அப்புறம் தொழிலாளர்கள் வந்து சுரண்டப்படுறாங்க. அதான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நாளைக்கு வெறும் 400 ரூபாய் தான் அவங்களுக்கான சம்பளம். அப்போது அதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களோட பிரச்சனை தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கல்வி வளர்ச்சி, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, சுய தொழில் இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அவர்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் மேம்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இலங்கை மலையக தமிழர்களின் கலாச்சார நிலை. இலங்கை மலையக தமிழர்களுடைய கலாச்சாரம் வந்து இந்திய தமிழ் மரபுகளின் தொடர்ச்சியாக தான் இருந்திருக்கு. ஏன்னா அவங்களாம் இந்தியாவில் இருந்து தானே போயிருக்காங்க. அதனால் அடுத்து தோட்ட தொழிலாளர்களுடைய பின்புலம், பிரித்தானிய காலனித்துவம், சிங்கள கலாச்சாரத்தின் தாக்கம்,
நவீன கால சவால்கள் ஆகியவற்றால் மலையக தமிழ் கலாச்சாரம் செதுக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் சேர்ந்து தான் வெறும் நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியம் மட்டும் இல்லாமல் இலங்கை பாரம்பரியத்தையும் சேர்த்து தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இவங்களுடைய தமிழ் மொழி, விவசாயம் சார்ந்த வாழ்க்கை முறை, இசை, நடனம், திருவிழாக்கள், சமையற்கலை, விளையாட்டு இதெல்லாம் இவர்களுடைய கலாச்சாரத்தினுடைய ஒரு முக்கிய அங்கமாக இருந்திருக்கு. மலையக தமிழ் மக்கள் வந்து தமிழ் மொழியை பேசினாலும் அதன் சில வடிவங்கள் தென்னிந்தியாவில் பயன்பாட்டில் இல்லாத தொன்மை வாய்ந்த சொற்களை வந்து தக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இப்போ சிறுவன் சிறுமி, அதாவது ஒரு பெண் ஆண் இருக்காங்க அப்படின்னா சிறுவன் சிறுமி, பையன் பெண் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க வந்து பெடியன் பெட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதிகம், நிறைய அப்படிங்கிற சொல்லுக்கு அவங்க வந்து கணக்க அப்படிங்கிற சொல்லை வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து தூக்கம், எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து நித்திரை அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் இறைச்சி சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அதை மச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சளி பிடிச்சிருக்கு, ஜலதோஷம் பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதில் தடிமன் அப்படிங்கிற வார்த்தைகளெல்லாம் அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. இவர்களின் பேச்சு வழக்கு வந்து தென்னிந்திய தமிழ் புலனோடு ஒத்திருந்தாலும் இடப்பெயர்ச்சி, உச்சரிப்பு மற்றும் சொற்களின் பயன்பாட்டில் மலையக சிறப்புகளை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் கேட்டிருப்பீங்க, இப்போது டூரிஸ்ட் ஃபேமிலி யாரெல்லாம் படம்லாம் பார்த்தீங்க, அதில் வந்து அந்த இலங்கை தமிழ் பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரியான நிறைய அந்த இலங்கை தமிழ் வந்து சேர்த்து நம்மளுடைய மலையக மக்கள் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சில சொற்கள் ஆங்கிலம் மற்றும் சிங்களம் ஆகிய மொழிகளின் தாக்கத்துடன் மாற்றமடைந்துள்ளன. அதாவது சொற்கள், அதாவது ஆங்கிலமும் இவங்க வந்து படிக்கிறாங்க, சரிங்களா? ஆங்கிலம் படிக்கிறாங்க, சிங்கள மொழியும் இருக்குது, அதில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அடுத்து வந்து பள்ளி கல்வி அப்படிங்கிறது ஊடகங்கள்லாம் என்னன்னு சொல்லுவோம், இப்போ டிவி அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஊடகங்கள் மூலமாகவும் நிறைய அந்த இலக்கியம், தமிழ் சார்ந்த பயன்பாடு வந்து இவங்களுக்குள்ள வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லலாம். இதனால் பேச்சு தமிழுக்கும் எழுத்து தமிழுக்கு இடையில் வேறுபாடு இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து மதம் மற்றும் சமய சடங்குகள். மலையக மக்கள் பெரும்பாலும் இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்க. ஒரு சிறிய அளவில் கிறித்தவம் மற்றும் இஸ்லாம் மதத்தை சார்ந்தும் இவங்க வந்து இருக்காங்க. அடுத்து முருகன், காளி, மாரியம்மன், அனுமன் போன்ற தெய்வங்கள் எல்லாம் இவங்க வந்து வழிபடுறாங்க. இப்போ நம்ம மலையக தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல குடியேறிய பகுதி மாத்தளை அப்படின்னு சொன்னோம். இப்போ அவங்க அங்கே முதல்ல போய் அவங்க ஒரு சின்ன கல்லை நட்டு வச்சு வழிபாடு பண்ணது மாரியம்மன் தான். மாரியம்மனை தான் அவங்க வந்து, அதாவது நாங்கள் வந்து தேசம் விட்டு தேசம் வந்திருக்கோம், எங்களுடைய பணி வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கடவுளை வேண்டி தான் அவங்க வந்து அந்த தொழிலை வந்து தொடங்கினாங்க. இப்போது அந்த இடத்துல அந்த மாத்தளையில் அந்த மாரியம்மன் கோவில் மிகப்பெரிய கோபுரத்தோட பெரிய கோவிலாக இப்போவுமே அங்கே வந்து இருக்குது. அடுத்து தைப்பொங்கல், தீபாவளி இதெல்லாம் இவங்களுடைய முக்கிய பண்டிகையாக கொண்டாடப்படுது. அப்புறம் தமிழ் புத்தாண்டு, அப்புறம் அந்த காவடி, தேர் திருவிழா, அம்மன் திருவிழா, இந்த விழாக்கள் எல்லாம் சமூக ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. காவடி ஆட்டம், கரகாட்டம், பறையாட்டம் இதெல்லாம் இந்த மாதிரி நாட்டுப்புற கலைகள் இதெல்லாம் முக்கிய இடம் பெற்றிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா அவர்களுடைய இந்த வேலை பளு வந்து தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக நிறைய பாடல்கள் எல்லாம் பாடிக்கிட்டே அந்த வேலைகள்லாம் செய்வாங்க. அதை வந்து தெம்மாங்கு அப்படின்னு சொல்லுவோம். தெம்மாங்கு பாடல்கள், அந்த நாட்டுப்புற பாடல்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பாடல்களை பாடி தான் அவங்களுடைய, ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக, அதாவது வெயில், மழை, அதிகமாக மழை தான் அங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, வெயில் பார்க்குறதே அபூர்வமாக இருக்கக்கூடிய இடம். அப்போ நிறைய அட்டைப்பூச்சிகள், ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய அட்டைப்பூச்சிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் அவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சும். ஏன்னா ஒரு நாளைக்கு வேலைக்கு போகலன்னா, ஏன்னா அவங்க தினக்கூலிகள் தான், ஒரு நாளைக்கு வேலைக்கு போகலனாலும் அன்னைக்கான சம்பளம் அவங்களுக்கு வந்து இருக்காது. எவ்வளோ உடல் உபாதைகள் எதுவும் இருந்தாலும் அவங்க வந்து வேலைக்கு போய் தான் ஆகணும். அப்போது அந்த கஷ்டங்கள்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக நிறைய பாடல்கள் எல்லாம் பாடிக்கிட்டு அவங்களுடைய வேலைகளை வந்து செய்வாங்க. அதை வந்து தெம்மாங்கு பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். நிறைவுரை. இலங்கை மலைய மக்களின் சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார நிலை, வரலாறு, அரசியல், கல்வி மற்றும் பொருளாதார சூழலோடு பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும்.
அடுத்தது இந்த காலனித்துவ காலத்தில் தோட்ட தொழிலாளர்களாக கொண்டு வரப்பட்ட இவர்களின் வாழ்க்கை நிலை நீண்ட காலம் பின்தங்கி இருந்த போதிலும் கல்வி, அரசியல் உரிமைகள், தொழிலாளர் சங்கங்கள் மற்றும் சமூக இயக்கங்கள் மூலம் இன்றைய மலையகத்தின் நிலை முன்னேற்ற பாதையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ கல்வியில் இதில் எல்லாமே இவங்களுக்கு நிறைய விழிப்புணர்வுகள்லாம் ஏற்பட்டுருச்சு. அரசியல் சார்ந்த நிறைய உரிமைகள், வாக்குரிமையெல்லாம் இவங்களுக்கு வந்து இருக்குது. அப்புறம் நிறைய இவங்களுக்காக போராடுறதுக்கு தொழிலாளர் சங்கங்கள்லாம் இருக்குது. அப்புறம் சமூக இயக்கங்கள், நிறைய சோஷியல் மூமெண்ட்லாம் இருக்குது. சமூக இயக்கங்கள் எல்லாம் அவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கான குரலெல்லாம் கொடுக்குறாங்க. அதாவது மலையகம் 200 அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மலையக மக்களினுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு சார்ந்த விவாதங்கள் உலகம் முழுக்க இவங்களை பற்றின இவங்களுடைய முன்னேற்றத்தை பற்றின பேச்சு வந்து இப்போ போயிட்டு தான் இருக்குது. இவங்களுக்கான முன்னேற்ற பாதை வகுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பொருளாதார ரீதியாக இன்னும் நிறைய சவால்கள் வந்து இவங்களுக்குள்ளே இருந்தாலும் இப்போ வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், கல்வி வளர்ச்சி, இப்போது இவங்களுக்கெல்லாம் இப்போ முறைப்படுத்தப்பட்ட கல்வியெல்லாம் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே நான் சொன்னேன், முறையான பயிற்சி பெறாத ஆசிரியர்கள் தான் இவங்களுக்கு வந்து படிப்பறிவெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு. இப்போ அப்படிலாம் கிடையாது. முறையான பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் அவங்களுக்கு வந்து நியமிக்கிறாங்க. பல்கலைக்கழகங்கள் வந்து அமைச்சிருக்காங்க. அதன் மூலமாக முறையான ஆசிரியர்கள் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பூர்வீக தமிழ் சடங்கு, இலங்கை பூர்வீக தமிழர்களின் கலாச்சார கூறுகள், இது ரெண்டையும் இணைத்து ஒரு தனித்துவமான பண்பாட்டை வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க. அதாவது இந்திய கலாச்சாரமும் இலங்கை கலாச்சாரத்தையும் சேர்த்து ஒரு தனித்துவமான பண்பாட்டை இவங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து திருவிழாக்கள், வழிபாட்டு முறைகள், இசை, நடனம் இவர்களின் வாழ்வில் வந்து முக்கிய பங்காக இருக்குது. இதன் மூலமாக மலையக மக்களினுடைய சமூக, பொருளாதார, கலாச்சார நிலையை ஆய்வு செய்வதன் மூலம் இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? 200 ஆண்டு கால போராட்டத்திலும் மனம் தளராமல் இவர்கள் கல்வி, பொருளாதார சுயநிறைவு, அரசியல் பங்கேற்பு மற்றும் கலாச்சார அடையாளத்தை வலுப்படுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளார்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை தவிர்த்து ஒரு சில கூடுதல் தகவல்களும் நான் சொல்லலான் இருக்கேன். இந்த வாக்குரிமை மட்டும் சொல்லுங்க. இலங்கை மலையக தமிழர்களுக்கு வாக்குரிமை இருக்குது. அதாவது 1931 அவர்களுக்கு சர்வசன வாக்குரிமை அப்படிங்கிறது வழங்கப்பட்டது. எல்லாருமே ஓட் போடலாம். 1931-47 டொனமூர் அப்படிங்கிற ஒரு அரசியல் குழுவினுடைய பரிந்துரையின் பேரில் தான் இந்த இலங்கை மலையக மக்களுக்கு சர்வசன வாக்குரிமை அவங்க தான் கொடுத்துருக்காங்க. 1948, 1971 குடியுரிமை சட்டம் மற்றும் தேர்தல் சட்டங்கள் வாக்குரிமை காரணமாக வாக்குரிமை வந்து பறிச்சுட்டாங்க. வாக்குரிமை ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, மறுபடியும் பறிச்சுட்டாங்க. ஆனால் மறுபடியும் 1971 ஆண்டுக்கு பிறகு அவர்களுக்கு மீண்டும் வாக்குரிமை வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். துணைநூல் பட்டியல் போட்டீங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கூறலாம்.
அந்த சூழலுக்குள்ளே இருந்துட்டு வேற ஏதாவது பொருளாதார காரணிகளை பார்க்க முடியுமா அப்படின்னு எதிர்த்து பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறேன். ஏன்னா அவருக்கு வர்க்க சமூகமாக தான் இதை பார்த்துருக்கோம். அந்த பிரச்சனைக்குள்ள இலக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது, பொருளாதார ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போ அந்த நிலையை தக்க வச்சுக்கிட்டே ஒரு இன்னொரு பொருளாதாரத்தை நிலைக்கு வைக்க முடியுமா அப்படின்னு வாய்ப்புகள் நீங்கள் கிடைச்சிருக்காங்க. இப்போ 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 வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த சுயதொழில் வாய்ப்புகள் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இலங்கை அரசாங்கம். அப்போது அவங்க கூடுதலாக இப்போ மூணாறுலாம் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ லாட்டரி விற்பனை அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் அவங்க பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் அந்த இப்போ இதெல்லாம் அப்புறம் ஒரு சுற்றுலா தலமாக இருக்குது. இப்போ இலங்கை இந்த மூணாறு இதெல்லாம் ஒரு சுற்றுலா தலமாக இருக்குன்னா அங்கெல்லாம் அவங்க வந்து ஒரு கடை வைக்கிறது, அதாவது அந்த தேயிலை, அப்புறம் அந்த சாக்லேட்டு, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த மிளகு, அப்புறம் ஏலக்காய் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விற்கிறதுக்கு ஒரு கடை மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இப்போ அதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயுமே பிஸ்னஸ்லாம் அவங்களாம் பண்ணுறாங்க. இப்போ எதிர்காலத்தில் அந்த மாதிரியான வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கலாம். நிறைய நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன், நிறைய தரவுகள் புத்தகங்கள். நல்லா இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது அவங்க தம்பி சொன்னாங்க, நான் தான் அவங்க முதல்ல சொல்லுங்க அப்படின்னா, அவங்களாம் என்ன போயிட்டு வந்தவங்க அதுக்கு நல்லா ஒரு புள்ளியியல் அடிப்படையில் நீங்கள் திரட்ட தகவல்கள் ஒரு புள்ளியியல். நாம் பொதுவாக பசங்க வந்து எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள்லாம் அந்த இலக்கிய தரவுகள் இலக்கியம் சார்ந்து பார்க்குற அந்த ஒரு இது இருக்குது. இது இலங்கை மலையக மக்களுடைய அந்த சமூகம் பொருளாதாரம் பண்பாடு சார்ந்த கலாச்சாரம் எல்லாம் பண்பாடுனே சொல்லுவோம், அப்படியே சொல்லுவாங்க. அப்படியாக ஒரு நல்ல நல்லா இருக்குது. இது உங்களுடைய முதல் முயற்சியாக வந்து இந்த பார்லிமெண்ட்ல எம்பி முதல் பேசுவது யாரும் குறிப்பிட மாட்டாங்க. ஆனால் சில இதை வந்து நம்ம பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் அதில் இந்த மலையக மக்களுடைய இதில் வந்து பிற மொழி சொற்கள் கலந்துருக்கு. அந்த பெடியல் அந்த பெடியன் பெட்டை அப்படின்றதெல்லாம் வந்து வடக்கு மாகாணக்கூடிய பேச்சு வழக்கு. அது வந்து மலையக மக்களுடைய பேச்சு வழக்கு கிடையாது. கடுமைன்றது இங்கே நம்ம இதில் தமிழ்நாட்டிலே நம்ம போனதுனால அந்த சொல் தான். இப்போ நாங்கள் இங்கே வழக்கு ஒழிஞ்சு போச்சு. ஆனால் தென் மாவட்டம் கடுமைங்கிறது இன்னவே இருக்கு, இன்ன வரைக்கும் இருக்கு. நம்ம எப்போது சனிக்குள்ள அந்த கடலோர மாவட்டம் சோழமானம் சொல்லுவாங்க, இந்த பக்கம் பெரும்பாலும் தனிமாவட்டம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம தகவல் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்துக்கலாம், நல்லா இருக்கும். அடுத்த முறை பண்ணும்போது ஒரு ஆய்வு அப்படின்றது வந்து ஒரு தட்டையாக இருக்கக்கூடாது, ஒரு மேம்போக்கா ஒரு புள்ளியோட சொல்றது அப்படின்லாம் இல்லாமல் அடுத்த முறை, ஏன்னா உங்களோட முதல் முயற்சி நல்லா பண்ணிருக்கீங்க. அடுத்த முறை வந்து நிறைய இந்த சமூக அவங்க இலங்கை மலைய மக்களோட சமூகம்னா அந்த சமூகம் சோசியாலஜிக்கல் வியூன்றது வேற ஒரு உள்ளார்ந்து போகணும். அதுக்குள்ள பார்க்குற பார்வை, பொருளாதாரம்னா அதை பார்க்குற பார்வை, பண்பாட்டு நிலையில அவங்களுடைய காமன் கூத்து, அவங்களுடைய பண்டிகையில வேற. அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம இதை சேர்க்கறது, அதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். மூணாறு வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, அது கேரளாவில். அதனால வந்து நம்ம அதை வந்து ஒப்பிட முடியாது. அதனால வந்து இலங்கையுடைய மலையகம் வந்து மற்ற மலையகங்களை விட மிக முக்கியமான கூட்டாளி ஒருத்தர் ஊருக்கு போயிட்டான். இல்லாட்டி வந்து அந்த மலையகத்திலே வாழ்றவங்க பெருப்படுத்திட்டான். அவன் இப்பவும் மலையகம் தான், நீங்கள் சொன்னால் அதே மூணாறு தான் போயிருக்கான். அப்போ அவன் தான் ஒரு 15 கேள்வி கேட்டிருப்பான், எனக்கு அங்கே இங்கே இந்த வாழ்வாரில் இருக்காதுன்னு கேட்டிருப்பான். அதனால வந்து நீ அந்த இது நல்ல இது புள்ளி விவரங்கள் அடிப்படையில் அமைந்த ஒரு நல்ல கட்டுரை. அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் இந்த ஆந்திரபாலஜிக்கலா அந்த சமூகவியல் நோக்கு, முக்கியமாக சமூகவியல் நோக்கில் இந்த மக்களுடைய வாழ்க்கை, அந்த சமூக பிரச்சனைகள் எப்படி இலக்கியத்தில் எதிர்வருகிறது, அந்த கனெக்ஷன் அந்த இதை கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்க்கையில் முதல் முயற்சி ரொம்ப அருமையாக இருக்கும், மிக அருமையாக வாழ்க்கை. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.